ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. இந்த புரட்டாசி மாதத்துல ஏன் அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப சிந்தனை பண்ண போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இறை வழிபாட்டிற்கும் உணவுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம்ங்கிறது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துல இறை வழிபாடு பண்ணுகிற பொழுது நம்ம சாத்வீக உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரமும் அதான் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம சயின்டிபிக் ரீதியா பார்த்தாலும் இந்த எளிதில செரிக்கக்கூடிய உணவுகள்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அசைவ உணவு எடுத்துக்கிறது மிகப்பெரிய குற்றமா தண்டனைக்குரிய செயலான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்னன்னு அப்படின்னாக்கா, நம்ம அசைவ உணவு எடுத்துக்கலாம், யார் வேணுமோ எது வேணுமே சாப்பிடலாம். சாப்பாடுங்கிறது அவரவருடைய உரிமை. அதனால நம்ம யாரையும் இது வலுக்கட்டாயப்படுத்தி நீங்க இதைத்தான் சாப்பிடணும் அதைதான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனா பர்டிகுலரா எதுக்காக இந்த புரட்டாசி மாதத்துல மட்டும் நம்ம அசைவத்தை தவிர்க்க சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எது நமக்கு சொல்லி இருந்தாலும் அதுல ஒரு அறிவியலையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆன்மீகத்தோட அறிவியலையும் சேர்த்துதான் இப்ப நம்மளுடைய பயன்பாட்டுல வச்சிருக்கோம். அதுதான் நம்ம சனாதனத்தினுடைய ஒரு சிறப்பு. சரி, அப்படி பார்க்கிற பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வெயிலினுடைய தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். மழை அப்பப்ப வந்துட்டு போகும், ஆனா பெரிய லெவல்ல இருக்காது. ஐப்பசி கார்த்திகையில நல்ல மழை பெய்யும். அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப இவ்வளவு காலங்கள், அதாவது பங்குனில இருந்து பாத்தீங்கன்னா பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த மாதிரியான வெப்பமான காலங்கள்ல பாத்தீங்கன்னா பூமியானது ரொம்ப சூடா இருந்திருக்கும். அப்ப அந்த பூமியினுடைய சூட்டை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப பெய்யுற மழையானது குறைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இயற்கையாவே பூமியில பாத்தீங்கன்னா உஷ்ணமானது வெளியில வரும். சூட்டை பாத்தீங்கன்னா கிளப்பி விடக்கூடிய ஒரு காலம். அப்ப இந்த குறிப்பாக இந்த புரட்டாசியில வரக்கூடிய இந்த வெப்பமானது பாத்தீங்கன்னா, வெயில் காலம், அதாவது பங்குனி, சித்திரை, வைகாசியில வரக்கூடிய வெப்பத்தை விட கெடுதலை தரக்கூடியது இந்த புரட்டாசியில வரக்கூடிய இந்த ஒரு வெப்பம். சரி, இத இதுக்கும் அசைவ உணவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அசைவ உணவுகள் எளிதில செரிமானம் ஆகாது. ஒண்ணு, அது செரிமானம் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ரெண்டாவது, அது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகள் தான் அசைவ உணவுகள். அப்ப இந்த வெயிலுக்கும் அந்த அசைவ உணவுக்கும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கிற பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜீரணத்துல பிரச்சனை வரும். அதாவது எளிதில ஜீரணம் ஆகாம, ஜீரணத்துல கொஞ்சம் தாமதமா இருக்கலாம். சில நேரத்துல சாப்பாடு உணவு நமக்கு சரிவர ஒத்துக்காமலும் போகலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். சரி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அப்பப்ப பெய்யக்கூடிய இந்த மழையும் அதுல வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த உஷ்ண நிலையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே புதுசாக பாத்தீங்கன்னா ஜுரம், சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். அததான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபீவர் அப்படின்னே சொல்லுவாங்க. அது இந்த சீசன் மாறுகிற பொழுது அது எல்லாருக்குமே அந்த உடல்ல சளி, ஜுரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்துல நம்ம அசைவ உணவை ஒதுக்கினதுக்கு இந்த ஒரு சயின்டிபிக் ரீசன் காரணமா இருக்கு. சரி, இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், செரிமான கோளாறு ஆகட்டும், உடல் வெப்ப உஷ்ணம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, துளசிக்கும் துளசி தீர்த்தத்துக்கும் இருக்கு. இந்த சளி, இருமல் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலானது துளசிக்கும் துளசி தீர்த்தத்துக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்துல முழுக்க முழுக்க சாத்வீக உணவு, அதாவது சைவ உணவு எடுத்துக்கிட்டு, பெருமாள் கோவில்ல தான் துளசி நம்ம பிரதானமா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால பெருமாள் கோவிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதனால நமக்கு ஆஹ் இந்த சைவ உணவை எடுத்துக்கிறதும் அசைவ உணவை தவிர்க்கிறதுக்கும் புரட்டாசிய காரணம் காட்டுறது இந்த ஒரு ரீசன்னாலதான். அதனால இதனுடைய
விளக்கத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதனால இது வந்து அசைவ உணவு சாப்பிடுறது ஒன்றும் பெரிய தவறு எல்லாம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என்னன்னா இந்த காலகட்டத்தை தவிர்த்து பாக்கி காலகட்டத்துல சாப்பிடுறது வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம், செரிமான பிரச்சனைகள் வராம இருக்கிறது இந்த காலகட்டத்துல நம்ம அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவுள்ளம். வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது